ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். யாருக்கெல்லாம் பசியின்மை ப்ராப்ளம் இருக்கோ அவங்க ரெகுலராக எடுத்துக்கோங்க. நல்லா பசிக்கும். செரிமான ப்ராப்ளம் இருக்கிறவங்களுமே எடுத்துக்கலாம். எலும்புகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக்குது. ஸோ இது ரெடி பண்ணுறதுக்கு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, சீரகம், வெந்தயம், பெருங்காயத்தூள், தட்டி வச்சுருக்க பூண்டு, கருவேப்பிலை. பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் தட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம், ஒரு 15 சின்ன வெங்காயம், தேவையான அளவு சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே கருணைக்கிழங்கு நான் குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் போட்டு இதையும் வதக்குங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் இதெல்லாமே கொதிச்சதுக்கப்புறமா சின்ன லெமன்லேயே ஒரு பாதி லெமன் சைஸ் புளி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை, கொத்தமல்லி தூவி நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா டேஸ்டியான கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி.